இப்போது என்ன கிடைத்திருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், சுவையான சாக்லேட் பார் உருகிவிட்டது. என்ன செய்ய வேண்டும் இதை சந்திக்க? நீ காலையிலேயே சிரிக்கிறாய் பிபி. நான் ஒரு அருமையான யோசனை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் டிக்டாக்கில் ஒரு அருமையான லைஃப் ஹாக் பார்த்தேன். எப்படி அருமையான சாக்லேட் வரைப்புகள் செய்ய வேண்டும் என்று. இதனை இப்போது முயற்சிக்கலாம். சாக்லேட் மிக சுவையாக இருக்கிறது. நாம் விரைவில் மனதை வரைந்து விட வேண்டும். அற்புதம். அது பாருங்கள், அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆஹா, சரி, நீங்கள் உங்கள் ஒன்றை திறக்கலாம். மிகவும் சரி. ஆஹா, எனக்கு ஒரு உறைந்த சாக்லேட் பார் கிடைச்சது. ஆனா இது இப்படி இருந்தா இன்னும் நல்லது. நான் எல்லா ஐஸையும் எடுத்துட்டு அதை முயற்சி செய்ய போறேன். அதுவும் நல்லா மணக்குது. ஐயோ, அது வலிக்குது. வாங்க, உடை. முட்டாள் சாக்லேட் பாரை உடை. ஜேன், இந்த சாக்லேட் பார் என்னையே சாப்பிட விட மறுக்கிறது. ஓ, இது உடையவே இல்லை. ஓ, நான் இதை புசித்து பார்க்கிறேன். இயல்பாகவே மிகவும் சுவையாக உள்ளது. நீ வித்தியாசமானவளே பிபி. நான் இன்னொரு குளிர் சாக்லேட் வரைபடம் வரைவதை பார்க்கலாம். இந்த அழகான பூனை அவ்வேற்ற அசலிக்கை. சாக்லேட் எனக்கு பிடிக்கும். 3 திறக்கவும், 2, 1. 3, 2, 1. ஆஹா, சீன நூடுல்ஸ். என்கிட்ட ஒரு உறைஞ்சது இருக்கு. ஓ, நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாததுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் ருசிக்க கூடாது போல் தோணுகிறது. எனக்கு சுவையான சூடான நூடுல்ஸும் இருக்கின்றது. இதை இப்போதே சாப்பிடுவோம். எனக்கு சீன நூடுல்ஸ் மிகவும் பிடிக்கும். அவை மிகவும் சுவையானவை. நான் அவைகள் காரமானது என்று மறந்து விட்டேன். எவ்வளவு காரமானது பிபி? எனக்கு உதவுங்கள். ஏதேனும் செய். அதைத்தான். ஜேன் என்பவரின் சூடான மூச்சின் உதவியால் என் நூடுல்ஸ்களை உதிர்க்க முடிகிறது. ஓ, இதுதான் எனக்கு தேவை. எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நூடுல்ஸ்களை சூடேற்றவும் உதவியதற்கே ஜேன் நன்றி. மிக சுவையாக இருந்தது. முதலில் எவர் திறப்பார்? அங்கே யார் பார்த்தார்கள்? நான் முதலில் திறக்கிறேன். நான் பீட்சாவிற்கு மிகவும் காதலிக்கிறேன். எவ்வளவு குளிர். ஓ, இது சூடாகவும் உள்ளது. இது மிகவும் சுவையாகவும் அற்புதமான மனமும் கொண்டதாக தெரிகிறது அல்லவா? ரொம்ப நல்லது. மற்றும் சீஸ் நீளமாக சுருக்கப்படுகிறது. இல்லை, உனக்கு தன் கிளட்ச் இருக்கே. சரி, பார்க்கலாம். ஓ, நான் குளிர்ந்த ஒன்றை பெற்றேன். அதை எப்படி கடிப்பது? எனக்கு ருசியான பீட்சா தேவை. ஆனால் நான் ஐஸ் பெற்றிருக்கிறேன். ஓ, அது மிகவும் கடினமாக இருக்கிறது. நான் இதை பற்றி சிந்திக்கிறேன். ஓ, அது சரி. நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் பீட்சாவை உங்கள் வாயில் வச்சு உங்கள் பாலை கவனமாக மூடுங்கள். ஹூரே, இது வேலை செய்தது. இதுல உனக்கு என்ன நினைப்பு? அது ருசியானது. என்ன? ஓ, ஜேன், உனக்கு ஒரு பல் இல்லை. என்ன செய்தாய்? இனி இந்த பீட்சா உதவும் என்பதா? பகீரா, சரி, நன்றி. இங்க என்ன இருக்குது? ஓ, ஏன் இப்படி? காத்திருந்து விடு. சரி, நான் ஜெயிக்கிறேன். ஆமா. ஐயோ, அதென்ன? அது விசித்திரமாக இருக்கிறது. சரி, நீ இதை கலந்து பார்ப்பதா? சரி, நீங்களும் உங்களோட சரக்கலாம். ஆஹா, இந்த லாலிபாப் பாருங்க. இது மிகவும் பெரியதாக இருக்கிறது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆஹா, மேலும் இது உறைந்தும் இருக்கிறது. என் வாய்க்கு ஓ, இல்ல, அது அந்த விதமாக அதிகம் நல்லதில்லை. ஆனால் என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், ஜேன் மீது மயக்க செய்யலாம். ஜேன், தயவு செய்து எனக்கு உதவ வேண்டும். ஜேன், எனக்கு உதவ வேண்டும். என்ன? உன்னாக்கு சிக்கிக் கொண்டது. நான் உன்னை உதவுகிறேன் என் நண்பரே. நான் இழுக்கிறேன். என்ன? அது ஒரு போலி நாக்கா? இது எப்படியும் வேடிக்கையாக இருக்காது. சரி, என் சுபா சாப்ஸ் முயற்சித்து பாருங்கள். ஓ, என்ன செய்ய வேண்டும் என்கிறேன். அதை எப்படி சாப்பிடுவேனோ என்று ஏற்கனவே புரிந்து கொண்டேன். ஓ, இந்த பலூன்களை பாருங்கள். எம் நிறம் மற்றும் சுவையாக இருக்கிறது. நான் 2 முடி முயற்சி இல்லை, ஒன்றை முடித்த பிறகு கல், காகிதம், கத்தரி விளையாடுவோம். யாரால் வெற்றி பெற்றார் முன்பு திறக்கலாம். நான் வெற்றி அடைந்தேன். கூட்டுவோம். அதை திறக்காதே. நானே முதல். ஓ, சிக்கன் மெக்னகெட்ஸ். அவை மிகவும் சுவையாகவும் சூடாகவும் உள்ளன. சரி, இப்போது முயற்சிக்கலாம். எவ்வளவு சுவையா இருக்குது. அப்பா, ரொம்ப ருசியானது. ஜென், என் நகெட்களை பார்க்கவே வேண்டாம். உன்னுடையதை பார். மனிதரே, என்னுடைய நகெட்ஸ் உறைந்திருக்கின்றன என்பதை கண்டுவிட்டேன். நான் இவற்றை என்ன செய்ய வேண்டும்? வலுவானவையும் குளிர்ந்தவையாகவும் உள்ளன. கடிக்க கஷ்டமாக இருக்கிறது.
வாங்கலாம். அவற்றை நிச்சயமாக வெப்பமாக்க வேண்டும். எனக்கு என்ன உதவ முடியும் என்று எனக்கு தெரியும். எனக்கு அதை கொடு பிபி. உன்னை பிளவல் எனக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு சில நிமிடங்கள் கொடு. சரி, இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓ அன்று, ஓ ஆனந்தம், இது முடிந்து விட்டது. எனக்கும் சூடான சிக்கன் மக்னகட் உள்ளது. மிகவும் சுவையாக உள்ளது. சூப்பர். குளிர்ந்த வாழ்க்கை தந்திரம். நான் முதலாவதாக இருக்கலாமா? ஊரே நன்றி. எனக்கு வஃபல் சொல்லதா? அவை கூட உறைந்தவையே. ஹே, இப்படி பிடித்தில்லாத குளிர்தனை விடுவிக்கவும் வெண்ணையை எடுத்துவிட்டு நகு நகு நிறுத்து. உன்னைதான் திறமொழிகிறது. எனக்கு சுவையான சூடான வஃபல்கள் இருக்கின்றன. எவ்வளவு அட்டகாசமாக இருக்கிறது. நாம் சுவைக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் சூடாக இருக்கிறது. ஓ நன்றி ஜென், நீ நல்ல தோழி. சரி, என் வஃபல்களை சுவைக்க காலம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாகவும் மெலிதாகவும் இருக்கிறது. நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் ஜேன்? வாங்க, நான் இதை உடைக்க வேண்டும். நான் முடித்து விட்டேன். இப்போது முயற்சி செய்யலாமா? ஆஹா, இன்னும் கடிக்க முடியவில்லை. நான் கோபமாக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. என்ன? ஓ, என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொண்டேன். மற்றொரு ஒன்றை கொடுக்கலாம். இல்ல, நான் உங்களிடம் கோபமாக இருக்கிறேன். ஓ, உண்மையா? சரி, பகிர்வோம். அம்மா, எனக்கு ஒரு சாக்லேட் பார் வாங்குங்கள். அங்கு யார் சத்தம் போடுகிறார்? இது மதியம் 2 மணி ஆகிறது. ஓ, ஒரு நிமிடம். இது அக்டோபர் 31ஆம் தேதி தானா? இதன் அர்த்தம் ஹாலோவின் நேரம். என் சகோதரியிடத்தில் முறை பயன்கள். முதல் முறை பயன் வெள்ளைத்தாளில் ஒரு பந்தை போடுவது. அந்த பயமுறுத்தும் முகத்தை மறக்க கூடாது. ஓ, எப்படி செல்லுது? பயந்துட்டீங்களா? அப்போது விட்டு வா. நமக்கு மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். போ, இதோ என் சகோதரி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை மிகவும் பயமுறுத்துவதற்காக அவளது தலைக்கு மேலே ஒரு பேயை தொங்கவிடலாம். பேய்க்கு பிறகு அவள் தன் கைகளுக்கு கவனம் செலுத்துவாள். அங்கே பயங்கரமான குளோவ்ஸ் இருக்கின்றன. அவளுக்கு எழுந்து என்னை எதிர்த்து போராட வேண்டும் தோன்றலாம். ஆனால் கால்கள். அடுத்தது சூப்பர் மதுரமானது. பிளேட்ல பச்சை ஒழுக்கம். அவள் முகத்தை பச்சையாக மிதிக்கலாம். அது பரம நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இறுதி சேர். பாதையில் ஒரு செங்கல் சுவர். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓ, என்ன அற்புதமான காலை. ஓ கடவே, இது என்ன மாதிரியான மானிட்டர்? ஓ இல்ல, எல்லா கையுறைகளும் சரி. ஏ மற்றும் ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, இது கண்டிப்பாக பெண். அல்லோ, இது நச்சண்டு இருக்காதுன்னு நம்புறேன். அப்படியே பெண், உனக்கு பிரச்சனை வர இருக்குது. நான் வழியில இருக்கு. இது என்ன? ஓ, இங்கு வழி இருந்தது. ஓ, இது சாதாரண வால்பேப்பர் தான். அலை வணக்கம் குட்டி சகோ, ஹாப்பி ஹாலோவீன். ஓ, உனக்கு மனநிலையில சிக்கலா? எவ்வளவு குளிர்ச்சி மிக்க நிகழ்ச்சி. என் கண்களை பிரிக்க முடியவில்லை. நம்ம காலை உணவிற்கு ஏதாவது இருக்க வேண்டும். பால். குறிப்பாக நம்ம காலை உணவிற்கு சீரியல் வச்சிருக்கிறோம். பலவையானது. ஆனால் ஜேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாத்திரமாக குறிக்கிறாளே. எனவே நான் ஒரு கேலி செய்யலாம். இனிய தானியங்களை எல்லாம் என் தட்டில் ஊற்றுவோம். எனது சகோதரிக்கு எனக்கு இன்னும் சுவாரஸ்யமான அருவருப்பான பூச்சிகள் உள்ளன. அவனை எல்லாம் காலியான தானிய பெட்டிகளில் ஊற்றி ஜேன் போப்ரோப் செய்யலாம். இப்பொழுது இந்த காலை உணவை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். அதுவே இதோ செய்முறைகள். ஐயோ சகையாதரி, உனக்காக அனைத்தையும் இங்கேதான் தயார் செய்தேன். இதோ ஒரு கண்ணடி, பால், சீரியல் மற்றும் ஒரு கரண்டி. சாப்பாடு சுவைபடும் சகையாதரி. எவ்வளவு அழகாக இருக்கிறது அண்ணா. நன்றி. நான் ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதிலேயே இருந்தேன். அதை போல் காலை முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் மற்றும் நின்றுவிட முடியவில்லை. இன்னும் காலை உணவு எடுத்துக்கொள்ளவில்லை மற்றும் பால் சேர்த்த சீரியல் எனக்கு பிடிக்கும். ஆஃப், நான் உண்மையில் மிகவும் பசிக்கிறது. எவ்வளவு அருமையான மனம். என்ன ஒரு அருவருப்பான விஷயம். நீ வெடு நீராக வைத்துக் கொண்டாய். உன்னை நான் ஒரு வெட் விரும்பியாளன் என்றே அழைப்பேன். நான் என் சகோதரனை ஸ்காம்பிக் என்றால் ஒரு குளிர்ந்த யோசனையை நினைத்தேன். ஒரு கருப்பு மேசை கிளோத்து மற்றும் முகத்திற்கு ஒரு துளை கொண்ட ஒரு போலி மேசையை உருவாக்குவோம். அதன் மேல் துபப்பு வைத்து பயமுறுத்தும் மேக்கப் செய்வோம்.
ஆமாம், இப்போது நாம் அவனை பயமுறுத்தலாம். ஆஹா, ஒரு முழு பக்கெட் பாப்கார்ன். அருமை, சாப்பிடுவோம். ஹே நண்பா, உஃப்க, இது சந்தேகமாக தெரிகிறது, ஆனாலும் பாப்கார்ன் சுவையாக தெரிகிறது. என்ன உரிமையுள்ளவை எனக்கு கிடைத்தது. நான் பாப்கார்ன் மர்மமாக இருக்கிறேன். நீ அதை சாப்பிட முடியாது. ஆஹா, என்னை சாப்பிடாதே. சரி, நான் ஒரு குளிர்ச்சி நிறைந்த புதிய கபடம் கண்டுபிடித்தேன். சமீபத்தில் எனக்கு ஒரு போலி கை கிடைத்தது. ஜேன் ஹாலோவின் விருந்துக்காக அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். நான் தவறுதலாக எனது கைகளை ஊடுருவி பார்த்தால் சிரிப்பாக இருக்கும். நாம் கையாள வேண்டியது போலி கைகள் தான். அருமை, என்னுடைய சகோதரிக்கு உதவ போகிறேன். ஜேன், என்ன செய்கிறாய்? உனக்கு உதவி அளிக்கவா? நான் என் கருவிகளை கொண்டு வந்தேன். நகங்களுக்கு சுவர் துளைக்கும். ஓ ஆஹா, என்ன நடக்கிறது? என் கையை துளைத்து விட்டேன். ஓஹோ, இல்லை, இது உண்மையில் பெண்ணின் கையா? ஓ, இது ஒரு போலி ஒன்று. அவன் கபடங்கள் செய்ய தெரியுமே. ஆனால் எனக்கு இன்னும் சிறந்த ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது நான் அவனை ஒரு கும்பல் மூளை கொண்டு கபடம் செய்கிறேன். இதற்கு இரத்த சூழப்பட்ட கட்டைகள் மற்றும் கொஞ்சம் இரத்தம் தேவை. இதை குழற்றி இதை செய்வோம். வெட்னஸ்டே கத்தியை எதற்காக எடுத்தாள்? ஓ ஆயோ, இரவில் பயமுறுத்தும் படங்களை பார்ப்பது ஒரு கேடான எண்ணம். ஓ ஜெயின், நீயும் சினிமா பார்க்க வந்தீர்களா? ஓ, எனது விருப்பமான சிப்ஸ். என்ன? வா, எனக்கும் சில சிப்ஸ் கொடு. என்ன நடக்கிறது? ஓ ஜெயின், உன் மூளை. எனக்கு என் அண்ணன் பெண்ணுக்கு புதிய பரீட்சை யோசனை கிடைத்தது. அவனை நிச்சயமாக பயமுறுத்தக்கூடிய முகத்தை பூசணிக்காயில் வெட்டப் போகிறேன். இது கண்ணாக இருக்கும். இப்போது ஒரு வாய். சிறப்பு. நாங்க ஒரு மெழுகுவர்த்தியை உள்ளே வைக்கணும். இதனால் முடிந்துவிடும். நமது பூசணிக்காய் பேய் பெண்ணின் படுக்கையின் கீழே வைக்கப்பட வேண்டும். இருட்டில் அவன் முகம் இன்னும் பயமுறுத்துகின்றது. ஆனால் அது போதுமானதல்ல. ஒரு பேய் அவன் படுக்கையின் கீழே மறைந்தது போல இரத்த கரைகள் விடுவது அவசியம். இப்பொழுது பென் வருவதற்கு முன்னால் ஓடிவிட வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒலிக்கிறது. ஆம், இது எனக்கு அதிகம் பிடித்த தருணம். யூஹூ, ஓ, இவை என்ன காலடி சுவடுகள்? ஏன் அவை என் படுக்கையின் கீழே செல்கின்றன? நான் பயமுறுகிறேன். அங்கே கீழே என்ன இருக்கிறது? ஓ, நான் ஒரு பிசாசு.